யா எல்லாருக்கும் இன்னும் சிறிது நேரத்தில் இடைவேளை தொடங்க இருக்கின்றது. எல்லோரும் அமைதியாக அன்போடு இருக்கின்றீர்கள். மகிழ்ச்சி. இன்று சித்திரை பொங்கல், தமிழர்களுடைய வருடப்பிறப்பு, மங்களமான நாள், மகிழ்ச்சியான நாள். கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருப்பதோடு அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. இங்கே நான் ஒரு சின்ன விடயம், அதாவது நோர்வேக்கு புலம்பெயர்ந்த தாயக தமிழர்கள் சார்பான ஒரு சின்ன பகிர்வு. இதில் பெருசாக பகிர்வதற்கு பல மணி நேரம், பல நாட்கள் தேவை. இதுகள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் ஒரு சின்ன நேர காரணங்களினால் ஒரு சின்ன பதிவு. உதாரணத்துக்கு எங்களை எடுத்துக்கொண்டு சொன்னால், தாயகத்தில் சிதறுண்டு பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு என்ற தமிழர் தலையெழுத்துக்கு நோர்வே தமிழர் விதிவிலக்கல்ல. நீங்கள் நோர்வேயை பார்ப்பீர்களானால், நோர்வே ஒரு அமைதியான, அழகான, நல்ல ஒரு நாடு. வந்த எங்களை வரவேற்றது, வாழ வைத்தது. இன்று உயிரச்சமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புலம்பெயர்விற்கு அடிப்படையில் 3 காரணங்கள் உண்டு. ஒன்று கல்வி, அதாவது படிப்பு. இரண்டாவது தொழில், வேலைவாய்ப்பு. மூன்றாவது இடம்பெயர்வு. அதாவது இந்த கல்விக்காக இங்கு வந்தவர்கள் கல்வியின் மேன்மையால் இந்த நாட்டு மொழியையும் இந்த நாட்டு கலை கலாச்சாரங்களையும் கற்று இந்த நாட்டு கலாச்சாரங்களோட கற்றபடியினால் இந்த நாட்டு கலப்போட, அதாவது கலாச்சார கலப்பாகிவிட்டார்கள். படிக்க வந்தவர்கள் கலாச்சார கலப்பென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பாச படித்து இஞ்சத்தை நடைமுறை அறிவது. அதுபோல வேலைக்கு தொழிலுக்கு வந்தவர்கள் அவர்கள் தன்னிச்சையாகவே இந்த நாட்டு மொழியை கற்று இந்த கலை கலாச்சாரங்களை கற்று அவர்களும் கலாச்சார கலப்புக்குள் வந்து விட்டார்கள். ஆனால் இந்த இடம்பெயர்ந்தவர்கள், எங்களை போன்றவர்கள், இடம்பெயர்வு காரணம் வந்து உண்டு. நாட்டு பிரச்சனை, இனப்பிரச்சனைகளால் வந்த எங்களை நோர்வே வரவேற்றது, அணைத்துக் கொண்டது, பாதுகாப்பு தந்தது. இதன் அடிப்படையில், இந்த கருணை அடிப்படையில் நாங்களும் இந்த நாட்டு மொழியையும் கலை கலாச்சார வாழ்வியல் பண்புகளையும் கற்று நாங்களும் கலாச்சார கலப்புக்குள் வந்துவிட்டோம். இது வரவேற்புக்குரிய விடயம். ஆனால் இன்னொன்றை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், தாயகத்தில் எங்களுக்கு ஆங்கில மொழியோ கிறிஸ்தவ மதமோ புதிதல்ல. நாங்கள் அறிந்தவர்கள். ஆகவே அதை அறிந்தவர்கள். அதனால் எங்களுக்கு இன்னும் இலகுவாக இவர்களுடைய கலாச்சார கலப்புக்குள் நாங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. இன்று தமிழர்கள் பல நாகரிகங்களை கற்று முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். இதில் நாம் அச்சப்படும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகமயமாதல், நகரமயமாதல் போன்ற
செயல்பாட்டினால் எங்களுடைய அடையாளத்தை இழந்து விடுவோம் என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அப்படி அல்ல. இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் எங்களுடைய அடுத்த தலைமுறையினர் இதை கடத்தி செல்வதற்காக பல பாடசாலைகள், பல கோயில்கள், பல தமிழ் சங்கங்கள், பல மகளிர் அமைப்புகள், அதாவது நடன இசை மன்றங்கள் என்று வந்து எமது அடையாளத்தை அடுத்த தலைமுறையினர் தங்கள் தலைமுறைக்கு எடுத்து செல்வார்கள். இன்னும் இதை அதிகமாக பேசலாம், நேரங்கள் மட்டுமற்ற காரணத்தினால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.